வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். இந்த வீடியோல நாம டிடிஎஸ்சி எக்ஸாமினேஷன், அதாவது தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு, இதற்கான ஒரு மாதிரி வினாத்தாள பார்க்க போகிறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. 2 மணி நேரங்கள்ல நீங்க இந்த 100 கேள்விகளுக்கும் விடை எழுத வேண்டும். இப்போ இதற்கான விடைகளை பார்க்கலாம். பாருங்க, நம்மளுக்கு முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இதற்கான சரியான விடை என்னன்னு சொன்னீங்கன்னா மாப்போ சிவஞானம் அப்படிங்கிறதுதான் சரியானது. தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது. இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா சிற்றல்கள் ஒளி அப்படிங்கிற அந்த பாடத்துல நீங்க பார்க்கலாம். அது ரெண்டாவது, தேம்பாவணி காப்பியத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கக்கூடிய 3615 அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. அதான் சரியான விடை இங்க. அடுத்து மூன்றாவது பாருங்க, குமரகுருபரால் இயற்றப்படாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இயற்றப்பட்ட நூல் கிடையாது, இயற்றப்படாத நூல். அப்படி நம்ம பார்க்கல, இதுக்கான சரியான விடை என்ன? செகண்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய வேதாரண்ய புராணம் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடையாக இருக்கிறது. அடுத்து நான்காவது, 6 பெரும்பொழுதுகளையும் பெற்றுள்ள திணைகள் எது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கக்கூடிய மருதம் நெய்தல் அப்படிங்கிறது ரெண்டுமே இது வரக்கூடியது. இதுதான் பாத்தீங்கன்னா 6 பெரும்பொழுதுகளையும் பெற்றிருக்கக்கூடிய திணைகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, ஐந்தாவது கேள்வி இருக்கு இல்லையா? ஐந்தாவது கேள்விக்கான விடை என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது நம் தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பில் செந்தமிழின் பின் உதித்த தென்றலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கானது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது அப்படிங்கிறதுல இதுல இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க, நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்னும் குரல் வரிகள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? இது திருக்குறள்ல பாத்தீங்கன்னா கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கிறது. அதாவது முதல் முழு குறளும் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெயக்கண்டும் நஞ்சுண்டமையவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் வரிகளையும் கொடுத்திருப்பாங்க. இது எதுல இடம்பெற்றிருக்குன்னா, எந்த அதிகாரம் அப்படின்னு சொன்னா இ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரத்துல இது இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து பாருங்க, ஏழாவது கேள்வி, அதோ அந்த பறவை போல என்ற படைப்பினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை செகண்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய முகமது அலி அப்படிங்கிறது இதற்கான சரியான விடையா இருக்கிறது. அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்க, பின் வருவனவற்றுள் எது தொகைநிலை தொடர் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு நம்ம சரியான விடை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றையுமே சரியா செஞ்சு பார்க்கணும். முதல் இருக்கக்கூடிய வளர்பானத்தை எடுத்துக்கோங்க. வளர்பானம் அப்படிங்கிறது 3 காலங்களையும் வரக்கூடியதும். வளர்ந்த வானம் அப்படிங்கிறதுல வரும், வளர்கின்ற வானம் வருகிறதும், வளரும் வானம் வருகிறதும். அப்ப இவ்வாறு 3 காலங்களையும் வரதுனால இந்த வளர்பானம் அப்படிங்கிறது வினை தொகை அப்படின்னு சொல்றது. வினை தொகை அப்படிங்கிறது ஒரு தொகை நிலை தொடர். நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை பாருங்க. கேள்வியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு பின் வருவனவற்றுள் எதுவும் தொகாநிலை தொடர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது சரியான விடையா இருக்கா? உடனே நம்ம ஆன்சரை குறிச்சிட கூடாது. எது சரியான விடை நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, நண்பா எழுதுன்னு ஒரு தொடர் இருக்கு. இது நம்மளுக்கு வெளித்தொடர். ஏன் அப்படின்னு சொன்னா, நண்பா எழுது இந்த மாதிரி ஆச்சரியப்படுத்தக்கூடிய தொடர் எல்லாமே நம்மளுக்கு வெளித்தொடர். அதனால நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நண்பா எழுது அப்படிங்கிறது ஒரு வெளித்தொடர் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது மூணாவது ஆப்ஷன் இருக்கக்கூடியது அவரே சொன்னார் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த அவரே சொன்னாருங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெயர் வினையற்ற தொடர் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அது காவிரி பாயுது அப்படிங்கிறது ஒரு வினை வச்ச தொடர். இது வினைமுற்ற தொடர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொகாநிலை தொடர்ல வரக்கூடியது. ஆனா இந்த வளர் வினை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு எதிர வரும்னா தொகைநிலை தொடர்ல வரும். அப்ப நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய தொகாநிலை தொடர் அல்லாத தொடர் எதுனா வளர்வானம் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய வளர்வானம் அப்படிங்கிறதான் இதற்கான சரியான விடை அப்படிங்கிறத நம்ம குறிச்சுக்கிறணும். அடுத்து பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம். 9வது கேள்வி பாருங்க, மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதல் நடித்த நாடகம் எது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகவும் எளிமையான கேள்வியானது. கலைஞர் பாடத்தை மிக தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து அதிகமான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து கட்டாயமா கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பாருங்க, 9வது கேள்வியில செகண்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ராஜகுமாரி அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்க, 10வது கேள்வி, சந்த பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இல்லையா? 10வது கேள்வி பாருங்க, சந்த பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முதல் இதை பார்க்கணும் நம்மளுக்கு சரியானதாவே இல்லை. அதாவது கற்பனை கதைகளை இந்த இடத்துல இக்கு வரணும், ஆனா அது இந்த இடத்துல இக்கு வரணும், ஆனா அது வரவே இல்லை. அடுத்து கதைகளை எழுதுவதற்கு இப்பு வரணும், அது வரவே இல்லை. களத்திற்கு இந்த இடத்துல இக்கு இருக்கு, ஓகே. அடுத்து களத்திற்கு இச்சு வரணும், வரவே இல்லை. சென்று உண்மையான நிகழ்வுகளை நூல்களாக இத்து வந்திருக்கு, கரெக்டும். தந்தவர் ராஜம் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, இதுவும் சரியானது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது இதுல பாருங்க, 2வதுல நம்ம பாக்குறப்ப கற்பனைக்கு இக்கு இருக்கு, கதைகளை எழுதுவதற்கு பதிலாக இப்பு இருக்கும்,
பதிலாக களத்திற்கு பதிலாக இக்கு இருக்கு, இக்கு இல்லை இந்த இடத்துல. களத்திற்கு சென்று இச்சு இங்க வரணும், ஆனா வரவே இல்லை. உண்மையான நிகழ்வுகளை நூலாக தந்தவர் இத்து இந்த இடத்துல வரணும், வரவே இல்லை. ராஜம் கிருஷ்ணன். அப்ப இந்த இடத்துலயுமே நம்மளுக்கு நிறைய பிழைகள் இருக்குது. இது சந்த பிழையற்ற தொடரே கிடையாது. அடுத்து மூன்றாவது பாக்குறோம், கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கு இந்த மாதிரி இச்சு இல்லை இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல இது வரவே வராதுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அடுத்து கடைசியா நான்காவது தொடரை நம்ம பாக்குறப்ப கற்பனை இக்கு இருக்கும், கதைகளை எழுதுவதற்கு இப்பு இருக்கும், பதிலாக இக்கு இருக்கு, களத்திற்கு இச்சு இருக்கு, சென்று உண்மையான நிகழ்வுகளை நூலாக இத்து இருக்கும், தந்தவர் ராஜம் கிருஷ்ணன். அப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறப்ப நமக்கு தேவையான எல்லா சந்த பிழைகளையுமே நீக்கிட்டு இவங்க சந்த பிழை இல்லாம கொடுத்துருக்காங்க. அப்ப சந்த பிழையற்ற தொடர் இதுல எதுனா 10வது கேள்விக்கான சரியான விடை 4th ஆப்ஷன் இருக்கக்கூடிய கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கு சென்று உண்மையான நிகழ்வுகளை தந்தவர் ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து வந்து பாருங்க 11வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அனைத்து வகுபத உறுப்புகளும் இடம்பெற்றுள்ள சொல் எது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு சிலதை கொடுத்து அது கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கையில இங்க கொடுத்துருக்கிறதுல எது சரியானதுன்னா தனிந்தது அப்படிங்கிறதா இதுல சரியான ஆன்சரா இருக்கும். இதை நீங்க வந்து உங்களுக்கு பின்னாடி பகுபத உறுப்பிலக்கணம் ஒரு பாடத்துக்கு பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க. அந்த பகுபத உறுப்பிலக்கணங்கள்ல ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படி பார்க்கல ஒரு பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொன்னா பகுதி இருக்கணும், விகுதி இருக்கணும், இது ரெண்டுமே கட்டாயமா இருக்கணும். அடுத்து இது ரெண்டுக்கும் நடுவுல வரக்கூடிய இடையில இருக்கணும். இப்ப அந்த பகுதிக்கும் விகுதிக்கும் பாருங்க, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், சாரி இந்த இடத்துல சொல்ற வேண்டியதை விட்டுட்டேன். இந்த இடத்துல பகுதி இருக்கணும், அடுத்து வந்து கடைசியில விகுதி இருக்கணும், இதெல்லாம் கட்டாயமானதும். இப்ப இந்த ரெண்டு இடையில இருக்க வேண்டியது நம்மளுக்கு இடையில இருக்கணும். இந்த இடைநிலைக்கும் இந்த பகுதிக்கும் இடையில இருக்க வேண்டியது நம்மளுக்கு என்னன்னா சந்தி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கணும். இந்த சந்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து நம்மளுக்கு என்னன்னா விகாரம் அப்படின்னு வரும். இந்த இடத்துல விகாரம் வரும். இப்ப இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியது சாரி மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க, 2 4 6 இது இருக்கு இல்லையா. இந்த மாதிரி இந்த மொத்தமும் இடம்பெற்று வரக்கூடிய ஒரு தொடர் தான் நம்மளுக்கு சரியானதா இருக்கும். அப்படி நம்ம பார்க்கல நம்மளுக்கு இந்த கேள்வியில சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனிந்தது அப்படிங்கிறதுதான் இந்த கேள்வியினுடைய சரியான விடையாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்து 12வது பாருங்க, பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்ல தொல்லை பொருள் குறளில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கானது நீங்க குறளை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குறளே கொடுத்திருப்பாங்க. சொல் பொருள் பின்வரும் நிலை அணி அப்படிங்கிறதான் சரியானது. 3rd ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது. அடுத்து 13 நாடக அரங்கில் விளக்கொளி ஏந்தும் பாவையர் என்ற 18ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியத்தினுடைய தொடர் எந்த அரண்மனையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா இது உங்களுடைய புத்தகத்தினுடைய அட்டைக்கு பின்னாடி கொடுத்திருக்காங்க. அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆவணாளர் இருக்கக்கூடிய ராமலிங்க விலாச அரண்மனை அப்படிங்கிறத நீங்க வந்து குறிச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல ராமலிங்க விலாச அரண்மனைங்கிறது தான் சரியானது. அடுத்து 14வது கேள்வி பாருங்க. 14வது கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க பொருத்தணும். அதை பொறுத்துறப்ப உங்களுக்கு சரியானது என்ன அப்படின்னு சொன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதான் சரியானதா உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். அதாவது 1 என்ன இருக்கு, கதலின்னு இருக்கா, கதலிக்கான சரியானது வந்து வாழை அப்படிங்கிறது வரும். அடுத்து 2வது பாருங்க பூகம் அப்படின்னு இருக்கா, பூகத்துக்கான சரியானது கமுகு அப்படின்னு வரும். இந்த பூகத்துக்கு நம்மளுக்கு வரக்கூடியது இந்த கமுகு அப்படிங்கிறது வரும். அடுத்து வந்து பாருங்க நம்மளுக்கு 3வது இருக்கக்கூடியது என்ன, காஞ்சிரி அப்படின்னு சொல்லிருக்கா. 3வதுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2வது கொடுத்துருக்காங்களா. அப்ப காஞ்சிரினா நச்சு மரம் அப்படின்னு வரக்கூடியதை நம்ம குறிச்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்க 4வது துணர் அப்படின்னு இருக்கா, துணர்னா மலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கல இங்க சரியானது என்னன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதான் சரி. 1க்கு 4, 2க்கு 1, 3க்கு 2, 4க்கு 3 இதுதான் சரியான ஆன்சர் இந்த இடத்துல. அடுத்து வந்து பாருங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம். 15வது கேள்வி கொடுத்துருக்காங்க. 15வது கேள்விக்கான சரியான ஆன்சர் என்னன்னா இதை நம்ம பிரிக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும், நான் பிரிச்சு கூட காட்டுறேன் உங்களுக்கு. கோடின்னு இருக்கு, கோடினா ஒரு நெடில தொடர்ந்து குடி வராது, அப்ப அதை தனியா பிரிக்கணும். கோடியை தனியா பிரிக்கணும், டீயை தனியா பிரிக்கணும். அப்ப நேர் தேமா வரும். தேமா எல்லா இடங்கள்லயும் இருக்கா பாருங்க. அப்ப அடுத்த இந்த இதுல நம்ம பார்க்க முடியாது. அடுத்ததுக்கு நம்ம பார்க்கிறோம், அதாவது உண்டாயினும் அப்படின்னு பார்க்கிறோம். உண்டுனா ஒரு பிரிக்கிறோம். அடுத்து வந்து தப்பா பிரிச்சுட்டேன், என்ன பிரிக்கிறோம், டாயி 2 தான் பிரிக்கிறோம். அடுத்து நும் பிரிக்கிறோம் பாருங்க. நேர் இந்த இடத்துல வந்து நேர் வரும், இங்க நிறை வரும். நேர் தேமா இதுவும் நேர் தான் வரும். சாரி இந்த இடத்துல வந்து டாங்கிறது நெடில் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து பிரிக்கணும். இந்த இடத்துல தப்பா பிரிச்சிருக்கேன் நானு, உங்களுக்கு தெளிவா பிரிச்சு காட்டுறேன். 1 டாங்கிறது ஒரு நெடில தொடர்ந்து குடியில் வராது, அதனால டாவை தனியா பிரிக்கணும். அடுத்து ஈ நூ இம் இது 3ஐயுமே சேர்த்து நம்ம குறிக்கணும். இப்ப பாருங்க இது ஒரு நேர், இது ஒரு நேர், நேர் தேமா இது ஒரு நிறை, இது ரெண்டும் சேர்ந்த இருகுறில் சேர்ந்து வருவது நிறை. அப்ப நேர் தேமா நிறை வந்தா கனி வாய்ப்பாடுல வரணும். அப்ப இந்த இடத்துல சரியானது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
தேமாங்கனி அப்படிங்கிறது வரும். அப்ப எல்லா இடத்துலயும் தேமாங்கனி இருக்கா? இல்ல. இந்த இடத்துல மட்டும் தான் தேமாங்கனி இருக்கு. கடைசி இதையும் நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா ஆன்சரை நம்ம சொல்லணும். இல்ல அப்படின்னு இருக்கும். இல்லங்கிறது ஒரு குறில். இப்ப இதுல வந்து பிரிக்கிறப்ப நம்மளுக்கு நேர் மட்டும் தான் வரும். இல்ல ஈய தனியா இது ரெண்டையும் தனியா பிரிக்கிறப்ப நம்ம எல்லாம் வரணும்னா இல்ல அப்படிங்கிறது மட்டும் வரும். நம்மளுக்கு நேர் வரும். நேருடைய வாய்ப்பாடுங்கிறது 4 வரும். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு சரியான வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய தேமாங்கனி 4 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம குறிச்சுக்கிறணும். அடுத்ததா வந்து அடுத்த 16வது கேள்வியில இருந்து பார்க்கலாம். 16வது கேள்வி பாருங்க. அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் பல பால்விதிகள் உள்ளது என நிரூபித்தது எந்த ஆண்டுனா 1924. இது உங்களுக்கு பரிபாடல்ல கொடுத்திருப்பாங்க பாத்துக்கோங்க. 17 கூற்று 1, அதாவது தூக்கு மேடை எனும் நாடகத்திற்கு பாராட்டு விழாவில வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் அப்படிங்கிற சிறப்பு பட்டம் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2, தூக்கு மேடை நாடகத்தில் கருணாநிதி அவர்கள் மாணவ தலைவராக நடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது ரெண்டுமே சரியான தொடர் தான். அதனால இதுக்கான சரியான விடை என்ன? கூற்று 1, 2 சரி அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதற்கான கரெக்டான விடை அப்படிங்கறத குறிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 18வது பாருங்க. அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிருக்காங்க. அகர வரிசைன்னா நம்ம வந்து உயிரெழுத்துக்களை முதல் வரிசைப்படுத்தணும், அப்புறம் வந்து மெய்யெழுத்துக்கள் அந்த மாதிரி ஒவ்வொன்றையா வரிசைப்படுத்தணும். அப்படி பாக்குற பாங்கிறது நம்மளுக்கு முதல்ல வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப எங்கெங்கெல்லாம் பா இருக்கோ அதெல்லாம் நம்ம நீக்கணும். இந்த இடத்துல ஒரு சில பிழை இருந்ததுனால இதெல்லாம் மாத்தி எழுதிட்டேன். அதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்கிறாதீங்க. நான் மேல எழுதிருக்கக்கூடிய சரியானதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி பாக்குறப்ப இந்த பாங்கிறது ஃபர்ஸ்ட் வராது, இது ஃபர்ஸ்ட் வராது. அப்ப நம்ம இது ரெண்டையுமே கணக்குலயே எடுத்துக்கிற வேண்டாம். இப்ப பாருங்க சிறார் சி ஃபர்ஸ்ட் வருமா, சீச்சி அந்த வரிசையில தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அப்ப சிக்கு அடுத்துதான் நம்மளுக்கு வரக்கூடியது என்ன, பாங்கிறதும் இதுல வராது. நம்ம காஞ்ஞா சானா சொல்றப்ப வந்து சிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த நகர வரிசை தான் வரும். அப்ப இந்த இடத்துல நா வரிசை தான் நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இங்க நோயாளர்னு இருக்கா. அப்ப இது ரெண்டுமே ஓகே, நோயாளர். இப்ப நோயாளருக்கு அப்புறம் பசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்ப காஞ்ஞா சானா டானா அந்த மாதிரி வரப்ப நேக்கு அப்புறம் தான் பா வரும். அதனால இந்த இடத்துல 3வது இடத்துலதான் நம்ம பசுவை வந்து சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பெண்கள் பா வரிசையில பா தான் வரும், அப்புறம் தான் பே வரும். அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு சரியான விடை என்ன நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் இருக்கக்கூடிய சிறார், நோயாளர், பசு, பெண்கள் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க 19வது கேள்வி கொடுத்துருக்காங்க. 19 to கொல்லாமை என்பதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. கொல்லாமைனா வேர்ச்சொல், அடிச்சொல், இது எல்லாமே எப்படி இருக்கும்னா பகுப்பத உறுப்பிலக்கணத்துல வரக்கூடிய பகுதி, இது மூன்றுமே எப்படி இருக்கும்னா ஒரு கட்டளை செய், நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்றது. இப்ப வந்து பாருங்க நடத்தல் அப்படிங்கிறதுல நட அப்படிங்கிறதுதான், தனிந்ததுங்கிறதுல தனி, இந்த மாதிரி பகுதிங்கிறது எப்படி வரும்னா ஒரு கட்டளை இடக்கூடிய சொல், ஒருத்தரை வந்து நம்ம இதை செய் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். இப்ப வந்து அதே மாதிரிதான் இப்ப கொல்லாமை அப்படிங்கறத நம்ம பாக்குறப்ப இந்த இடத்துல கொள்கை அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்ல, கொள்ளுதல் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது, கொள்ளல் அப்படிங்கிறதும் அந்த மாதிரியே கிடையாது. கொள்ளுங்கிறத பாருங்க அதுதான் சரியானதா இருக்கு. அப்ப 2வது ஆப்ஷன் இருக்கக்கூடிய கொள் அப்படிங்கிறதா இதற்கான சரியானபடியா நம்ம குறிச்சுக்கக்கூடியது. அடுத்து 20வது கேள்வி பாருங்க. திணை துணை என்பதன் பொருள் வேறுபாடு உணர்ந்து தொடர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம பாக்குறப்ப திணைங்கிறது வந்து தானியங்கள், அந்த பயிர் வகைகளை குறிக்கக்கூடியது. 2வது இருக்கக்கூடிய திணைங்கிறது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது. அப்ப வந்து பாக்குறோம் முதல் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்ம பாக்குறப்ப பயிர் வகைகளை கூலத்தில் இருந்தன, இது தவறான தொடர், நமக்கு சரியானதே கிடையாது. 2வது பயிர் வகைகளையும் மக்கள் விரும்பி உண்டன, எதுவும் கிடையாது, நமக்கு சரியானதே கிடையாது. பயிர் வகைகளை உண்டு ஒழுக்கத்துடன் வாழ்ந்தனர், திணைனா ஒழுக்கம்னு அர்த்தம், பயிர் அப்படிங்கிறது வந்து 2வதுல கொடுத்துருக்காங்க. அப்படி பாக்குறப்ப இது வந்து நமக்கு சரியானதா இருக்குது. அடுத்து பயிர் வகைகளை அறிந்ததோடு அறிவோடு விதைத்தனர் அப்படின்னாங்க, இங்கேயும் கிடையாது. திணைனா அறிவு கிடையாது, ஒழுக்கம்ங்கிறது வரும். அப்ப இந்த கேள்வியில நமக்கு சரியானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர் வகைகளை உண்டு ஒழுக்கத்துடன் வாழ்ந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3rd ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதான் இதற்கான சரியான விடை அப்படிங்கிறத நீங்க குறிச்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்க 21 மொனாச்சி, அடுத்து ரெபலியன், அடுத்து ரிவால்வேஷன் ஆகிய சொற்களை முடியாக்கம் தருக அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதற்கான சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது முடியாட்சி அப்படிங்கிறது பொருள் வரும், 2வது இருக்கிறதுக்கு கிளர்ச்சி அப்படிங்கிற பொருள் வரும், 3வது இருக்கிறது புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதான் நமக்கு கரெக்டா குறிச்சுக்கணும். பாருங்க செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதை குறிச்சுக்கணும். அடுத்து 22வது பாருங்க. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனுடைய அவர்களுடைய படைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா சேரமான் காதலி. இது ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு, நான் சொல்றதுல குறிச்சுக்கோங்க. சேரமான் காதலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த ஒரு படைப்புக்காக தான் அவர் வந்து என்ன வாங்கினார்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அது பாருங்க 23வது கேள்வி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மொழி ஒரு பொருள் எனலாம் தொடர்மொழி டேஸ் பொது இருமையும் ஏற்பன. இது வந்து ஒரு ரைமிங்கான ஒரு வேர்ட் மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு அடி கொடுத்துருப்பாங்க இந்த மொழிகளை பத்தி சொல்றதுக்காக. அப்ப இந்த இடத்துல சரியா வரக்கூடிய ஆன்சர் என்னன்னா 4வது ஆப்ஷன் வரக்கூடிய பல பொருள் எனலாம் அப்படிங்கறத இதுக்கான சரியான விடையா இருக்கும். இதுல வந்து 4th ஆப்ஷன் இருக்கக்கூடியதை குறிச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம், அடுத்த கேள்வி பார்க்கலாம்.
23 பார்த்தோம் இல்லையா? 24வது, அதாவது பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை பாடிய புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை வந்து 4th ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நக்கீரர் அப்படிங்கிறது வரும். 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, நக்கீரர். அதுதான் இதற்கான சரியான விடையா இருக்கும். அடுத்து பாருங்க, 25ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிறுங்குறுங்கைவினை புறவினை யாழருடு மறு இன்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த தொடரில் இடம்பெற்று இருக்கக்கூடிய தொடை நயத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து சரியா இடம்பெற்றிருக்கக்கூடியது என்ன, செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அடி எதுகை சீர்மோனை அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அதை வந்து குறிச்சுக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கிறதா இதுக்கான சரியான விடை. அடுத்து 26, மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மையில் அடர்ந்துள்ள பூ எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நுண்மயிர் அப்படிங்கிற இந்த இது குறிப்பிடக்கூடியது இந்த புறத்துணைகள் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த புறத்துணையில இந்த மாதிரி என்னென்ன பூக்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க. இந்த நுண்மயிர் அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த ஒரு சொல் எதுல உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரியான ஆன்சர் இங்க இருக்கக்கூடியதுல உங்களுக்கு எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, காஞ்சி அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த நுண்மயிர் அப்படிங்கிறது வரக்கூடியதை சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து பழைய புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா 177வது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திணைகளை பத்தியும் கொடுத்துருக்காங்க. காஞ்சி திணை, வஞ்சி திணை, துன்பு திணை, ஒழுங்கை திணை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல சரியானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம பார்க்கையில இந்த பூவினுடைய இதுல வந்து சரியா அந்த நுண்மயிர் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது நுண்மயிரை கொண்டிருக்கக்கூடியது நம்மளுக்கு சரியான ஆன்சர் வஞ்சி திணை அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம சரியான ஆன்சர் இங்க இருக்கக்கூடியதுல நம்ம எடுத்துக்கிற வேண்டியது வஞ்சி திணை. 3rd ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வஞ்சி திணையை தான் நம்ம இதுக்கான ஆன்சரா எடுத்துக்கிறோம். அடுத்து 27வது, திருமந்திர மறைபொருளை யாரிடமாவது கூறுவீர்கள் எனில் அது ஆசிரியனுடைய கட்டளை மீறுவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கூறுறா அப்படின்னு சொன்னா பூரணர் வந்து சொல்றாரு. அப்ப இதுல இருக்கக்கூடிய சரியான ஆன்சர் என்னன்னா 3rd ஆப்ஷன் இருக்கக்கூடிய பூரணர் அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. அடுத்து, கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த முதல் பெண் மருத்துவர். இந்த இடத்துல நம்ம யோசிக்கவே வேணாம், எதையுமே யோசிக்க வேணாம். இங்க பாருங்க, முதல் பெண் மருத்துவர் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சவங்க முத்துலட்சுமி அம்மையார் தான். அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய முத்துலட்சுமி ரெட்டி. செகண்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய முத்துலட்சுமி ரெட்டிங்கிறத குறிச்சுக்கோங்க. அடுத்து 29, ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவு ஆற்றுதல் போன்ற ஓசை. ஒருவர் பேசுதல்னாலே அது வந்து அகவல் ஓசை. அகவல் ஓசைங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். அப்ப செகண்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய அகவல் ஓசை அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. 29க்கு செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, 30வது கேள்வி, கீழ்காணும் எழுத்தாளர்களுள் மாறுபட்டவரை தேர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. இதுல யாருன்னா, இவங்க எல்லாருமே கரிசல் இலக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக எழுதுவாங்க, இன்னும் எழுதி கொண்டிருக்கவங்க. ஆனா பா சிங்காரம் அப்படிங்கிற இவர் மட்டும்தான் எதை பத்தினா புயலுடைய அந்த தாக்கத்தை பத்தி, புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி எழுதினவர். அதனால இதுதான் ஆன்சர். கேள்வியினான் என்ன ஆகிய சொற்களினுடைய இலக்க குறிப்புகளை முறையே அப்படின்னு சொல்லிருக்காங்க. கேள்வினான் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். அப்ப வினையாளனையும் பெயர் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 ஆப்ஷன்கள்ல எங்க கொடுத்துருக்காங்கன்னா இங்க மட்டும் தான் வினையாளனையும் பெயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய என்ன அப்படிங்கிறது ஆசை சொல். அப்ப இங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம பார்க்கல இதற்கான சரியான விடை என்னன்னா 3rd ஆப்ஷன் இருக்கக்கூடிய வினையாளனையும் பெயர் ஆசை சொல் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. 32வது கேள்வி, விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே விடைக்கேற்ற வினாங்கிறது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா மிகச் சுலபமாக நம்ம இந்த ஒரு வினாவில வந்து விடைகளை எழுதுறது மூலியமா நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம மார்க் எடுத்துடலாம். பாருங்க, முதல்ல கலை, அழகியல், பண்பாடு ஆகியவற்றுடைய எச்சங்களாக இருப்பவை நிகழ்கலைன்னு கொடுத்துருக்காங்க. எச்சங்கள் என்றால் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமே சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப நம்ம கணக்கிலே எடுத்துக்க வேணாம். எச்சங்கள் எங்கே காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்க காணப்படுகிறதே இங்க கிடையாது. நிகழ்களினுடைய எச்சங்கள் யாரிடம் உள்ளன, இங்க யாரிடம் இருக்குன்னா நமக்கு சொல்லவே கிடையாது. அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து 4th ஆப்ஷன், எதன் எச்சங்களாக நிகழ்கலைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, எதன் எச்சங்கள், கலை, அழகியல், பண்பாடு ஆகியவற்றினுடைய எச்சங்களாக இருப்பவைதான் நிகழ்கலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இதுல சரியானது என்னன்னா எதன் எச்சங்களாக இருப்பவைதான், எதன் எச்சங்களாக நிகழ்கலைகள் இருப்பவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதுதான் நமக்கு சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம குறிச்சுக்கிறோம். அதாவது 4th ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்துதான் இப்ப நம்ம வந்து 32வது கேள்வி பார்த்தோம்னா 33வது கேள்வியில இருந்து பார்க்கலாம். 33வது கேள்வி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பாதிரி பூ. செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, பாதிரி பூ அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து வந்து பாருங்க, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல என்னும் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா கலிங்கத்து பறையில கொடுத்திருப்பாங்க. இது எதுலன்னா
விருந்தோம்பலை பற்றி கூறக்கூடிய நூல்ல இருக்கக்கூடியதான் இந்த கலிங்கத்து பரணியில ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க 35வது கேள்வி. மா என சுந்தர கவிராயர் குறிப்பிடும் விலங்கு எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குதிரை அப்படின்னு இருக்கு. அந்த ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கக்கூடிய குதிரை தான். சுந்தர கவிராயர் வந்து குதிரையை தான் குறிப்பிடுறாரு. அடுத்து 36வது. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா மலேசியா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இது வந்து எதுல மலேசியாங்கிறது என்ன மொழிக்காகனா தமிழ் மொழிக்காக நடத்தினாங்க. சரி, அது எதுல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாதுரை எழுதியிருப்பாரு. இதை வந்து சொல்றாரு. இதை வந்து அப்பாதுரை பன்மொழி புலவர் அப்படிங்கிற அப்பாதுரை அப்படிங்கிறவர் இந்த ஒரு செய்தியை சொல்றாரு. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க, பாத்துக்கோங்க. பன்மொழி புலவர் அப்பாதுரை அப்படின்னு அப்பாதுரை அப்படிங்கிறவர் இந்த செய்தியை வந்து நமக்கு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து மாசர விசித்த வார்ப்புரு வளர்ப்பின் இந்த புறநானூற்றினுடைய அடிகளோடு தொடர்புடைய மன்னன் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காங்க இல்லையா. இதற்கான சரியான விடை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை அப்படின்னு இருக்கா. அதுதான் இதற்கான சரியான விடை அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. 38வது கேள்வி. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. இது யாருன்னா நம்மளுக்கு சரியான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பாவலர் ஏறி பெருஞ்சு திருநார் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிறணும். அடுத்து 39வது கேள்வி. ஞாயிறு மழையும் நேரத்தை குறிப்பது ஏற்பாடு அப்படிங்கிறது தான் சரியானது. ஏன்னா எள் அப்படின்னா மாலை அப்படின்னு சொல்றா, எள்ளுனா சூரியன் அப்படின்னு அர்த்தம், ஞாயிறுன்னு அர்த்தம், பாடுனா மறையும் நேரம்னு அர்த்தம். அப்ப ஞாயிறு மறையும்னா நேரம்னா ஏற்பாடு அப்படிங்கிறத நம்ம குறிச்சுக்கிறோம். அடுத்த கேள்வி பாருங்க. 40வது கேள்வி. நிரப்புக ஆழ்வினையும் டேஸ் டேஸ் என விரண்டின் நீள்வினையும் நீளும் குடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஆன்ற அறிவும் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடையாக இருக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஆன்ற அறிவும் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. 41 தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எதுன்னு கேட்காங்க இல்லையா. அதற்கான சரியான விடை என்னன்னா இ ஆப்ஷன் இருக்கக்கூடிய மூங்கில். ஏன்னா செண்பகம்ங்கிறது ஒரு 4 வளரக்கூடியது, குறிஞ்சிங்கிறது 12 மாதங்கள், பிரம்ம கமலம் அப்படிங்கிறது எப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது. மூங்கில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா மூங்கில் ஆண் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு தலைமுறைக்கு மட்டுமே வளர்றதுதான் இந்த மூங்கில் அப்படிங்கிறத நம்ம குறிஞ்சுக்கிறோம். 41வது கேள்விக்கான ஆன்சர் இ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய மூங்கில்ங்கிறத குறிச்சுக்கோங்க. அடுத்து 42வது கேள்வி பார்க்கலாம். 42வது கேள்வி பாருங்க. கூர்வேல் குவைய மெயின்பின் தோர் என்ற வரிகளோடு தொடர்புடையது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கூடிய கொல்லிமலையை குறிச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் இதற்கான சரியானது. இதுல வந்து நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது நம்ம உங்களுக்கு போற போக்குல உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிடறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பின்னாடி முக்கியமான ஒரு உதவியானதா இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைச்சு சொல்லிட்டு போறேன். ஏன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே ஒரு பெயர்கள் கொடுத்திருப்பாங்க. ஒரு பெயரை கொடுத்து அது எந்த மாவட்டம்னு கொடுத்திருப்பாங்க, அது எந்தெந்த நூல்கள்ல இடம்பெற்றிருக்குது அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்களை வந்து இந்த மாதிரியான கேள்விகள்ல கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து எத்திசையும் புகழ் மணக்க அந்த மாதிரி தலைப்புகள்ல வந்து ஒவ்வொரு பாடங்களுக்கு ஒரு இயலுக்கு ஒண்ணு வீதம் ஒவ்வொரு பாடங்களுக்கு பின்னாடியும் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க அதிகமான கவனங்களை செலுத்த வேண்டும். ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு அதிகமான மதிப்பெண்களுக்கு உங்க மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் கூர்வேல் குவைய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த இது வந்து நம்மளுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு நான் உங்களுக்கு குறிச்சிருக்கேன் பாருங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியதுல குறிப்பிட்டிருக்கக்கூடியது. இது எந்தெந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமா பல வேலைகள்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குது. அந்த இதை நம்ம ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கிறதுங்கிறதுல நம்ம பல வேலைகளை குழப்பிடுவாங்க. அப்படி நம்ம பார்க்க வேண்டியதுல முக்கியமானது வந்து சிலப்பதிகாரத்துல ஒரு சிலது கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து அகநானூறுல கொடுத்திருப்பாங்க. நம்ம குழம்பக்கூடிய சூழல் எதுல வரும்னா இந்த புறநானூறு அதுலதான் வரக்கூடியதும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கூர்வேல் குவைய மெய்ப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு கேள்வியில கேட்கிறப்ப நம்மளுக்கு வந்து அது ரொம்பவுமே சுலபமானதா இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொருத்தையும் கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம சரியா பாத்துக்கணும். இப்ப அடுத்தடுத்து பரம்பு மலை கொடுத்திருக்காங்க, சிறுமலை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பாத்துக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் எந்த மாவட்டங்கள் தெரிகிறப்பதான் நமக்கு சரியான ஒரு ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். சிறுமலை திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறத பத்தி நம்ம புத்தகத்துல இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. மத்த எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து பாத்துக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பதில் சரியானதா எழுதுறதுக்கு நம்மளுக்கு உதவியுடையதான் இருக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அப்படி கொடுத்திருக்கிறதுல இங்க கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புத்தகத்துல இதற்கான சரியான விடை என்ன கொடுத்திருக்காங்கன்னா பரம்பு நாடைன்னு கொடுத்திருக்காங்க. சாரி, நான் கொஞ்சம் தப்பா கொடுத்திருக்கேன். இதுல வந்து கொடுத்திருக்கக்கூடியதுல சரியான விடை என்னன்னா இங்க இருக்கக்கூடிய பரம்பு மலை அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை.
கொல்லிமலை இதுல வராது, மன்னிச்சுக்கோங்க. சிறிய தப்பு இருக்கிறது. அதான் இப்ப கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். தவறான விடை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர் ஃபுல் வாக்கியம் என்னன்னா, தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பரம்பு நாடுங்கிறது வந்து எதை குறிக்கக்கூடியதுன்னா பரம்பு மலையை குறிக்கக்கூடியதும், அதாவது சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடியதை சொல்லுது. இது எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புறநானூறு அப்படிங்கிற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்க 43 மருத்துவர் கு சிவராமன் இயற்றிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் துணை அப்படிங்கிற ஒரு நூலை தான் இவர் வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து 44 மலைமுகில் கண்ட மஞ்சை போல களி கொண்டனர்னா மகிழ்ச்சி கொண்டனர். தொடர்ல இருக்கக்கூடிய இடம் பெறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்னன்னா ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய உவமை அப்படிங்கறத குறிச்சுக்கோங்க. 45 காசி காண்டம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தேர்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய காசி நகரத்துடைய பெருமை பாடும் நூல். காசி காண்டம் அப்படிங்கிற அந்த நூல்லேயே உங்களுக்கு ரொம்ப தெளிவா கொடுத்திருப்பாங்க. அது என்ன எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. பால் எத்தனை வகைப்படும்? இது வந்து 5 வகைப்படும். ஆனா நமக்கு நேரடியாக கொடுக்கல, நம்ம தமிழ்ல 800ல கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கல செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ரூங்கிறத குறிச்சுக்கோங்க. 47 அது ஆணை ஆயிரம் அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. பரணிங்கிறது இது ரொம்ப ஈஸியான கேள்வி, அதனால இது ரொம்ப ஈஸியா எழுதிடணும். அடுத்து 48 உலக காற்று நாள் கொண்டாடப்படுவது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 15 தான் நமக்கு உலக காற்று நாள் வந்து கொண்டாடுறாங்க. திருக்குறள் பொருட்பாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா, அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். இதெல்லாம் நீங்க பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் கடினமான கேள்வியா இருக்குது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு மிக எளிமையா நீங்க ஆன்சர் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 50 செங்கீரை பெருமம் நிகழ்வது டேஸ் மாதங்கள்னு கேட்பாங்க. 4th ஆப்ஷன் இருக்கக்கூடிய 5 முதல் 6ங்கிறத பார்த்துக்கோங்க. 51 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமைவது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமைவது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியப்பா எனப்படும் அகவற்பா. வெண்பாங்கிறது எப்படி இருக்கும்னா 12 அடி வரைக்கும் அமையும். கலிவெண்பா மட்டும் 13 அடிகள் அது மேல இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து 51க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய அகவற்பா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 52ல இருந்து பார்க்கலாம். கம்பராமாயணத்துல இருந்து இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஏழமை வேடன் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கானது தேர்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய குகன் அப்படிங்கறத குறிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க 53 வடிவங்களை கொண்டு நிகழ்த்துகளை டேஸ் வகைகளாக பிரிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய 5ங்கிறத குறிச்சுக்கோங்க. 5ங்கிறது தான் இதற்கான சரியானது. இருக்கும்போது உருவம் இல்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருக்கும்போது உருவமில்லை, இல்லாமல் உயிரினம் இல்லைங்கிறதுக்கு தேர்ட் ஆப்ஷன் கூடிய காற்றும். அடுத்து 55வது கார்த்திலாயனும் நூல் முதலாக தமிழில் மொழி பெயர்க்கப்பட்ட ஆண்டு வந்து 1554 அப்படிங்கறத குறிச்சுக்கோங்க. 4th ஆப்ஷன். ஓங்கு என்ற அரைமொழியை பற்றிய 8 தொகை நூல் வந்து ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முதல் பாடலே கொடுத்திருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 57 குமரி முனை திருவள்ளுவர் சிலையின் கீழ் பொறிக்கப்பட்டுள்ள விழுமியம் என்னன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கறத வந்து அது கீழே போயிட்டு இது எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க 58வது கேள்வி பாய்ச்சல் கதை இடம்பெற்றக்கூடிய சிறுகதை தொகுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எதனா தக்கையின் மீது 4 கண்கள் அப்படிங்கிறதுல வந்து அது இடம்பெற்றிருக்கும். லாப்டி என்பதன் தமிழ் விரிவாக்கம் வந்து இது வந்து பெண்களை பற்றின ஒரு பாடத்தில் இருக்கும். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க. அடுத்து 60வது இடைக்காரனுடைய பாடலை இகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொன்னா மன்னன். இடைக்காரனம் அன்பு வைத்தவர் இறைவன். அப்ப 4th ஆப்ஷன் கூடிய மன்னன் இறைவன்கிறத குறிச்சுக்கோங்க. 61 உலக காற்றாலை மின் உற்பத்தியில முதலிடம் பெற்ற மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது. இந்த காற்று பாடத்துல கொடுத்துருக்காங்க. கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற ஒரு பாடத்துல வந்து தலைப்புல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது நல்லா தெளிவா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்களுக்கு ஈஸியா விடை அளிச்சிடலாம். அப்ப நம்ம தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில முதல்ல இருக்கு. அப்ப உலகத்திலேயே அதுதான் முதலா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியா வந்து உலகத்துல 5ஆம் இடத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். 62ல வந்து சிறு நண்டு மணல் மீது படமூன்று கீரும் என்ற கவிதை வரிகள் இடம்பெற்றக்கூடியது வந்து மகாகவி, இலங்கையை சேர்ந்த மகாகவி அப்படிங்கிற ஒரு எழுதினதா இருக்கும். 63 இவ்வுலகில் யாருக்கு உரிமையானது, அதாவது கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவனுக்கே இந்த உலகம் உரிமையானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 64 சிதப்பதிகாரத்துல வரக்கூடிய உரைப்பாட்டு அப்படிங்கிறது வந்து எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது வந்து மடை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது. பாத்துக்கோங்க. மடை அப்படிங்கறத குறிச்சுக்கோங்க. 65வது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. வேங்கை என்பது எவ்வாறு பிரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து வேன் கூட்டல் கை அப்படின்னு இது வந்து ஒரு பொதுமொழி. இது எவ்வாறு பிரியும்னா வேன் கூட்டல் கை அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து சரியா எழுதிக்கோங்க. அடுத்து 66 கேள்வி பாருங்க. பழக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பழக அப்படிங்கிறதுல இது வந்து என்னன்னா அடுத்தடுத்து வருது பிரிச்சா பொருள் தெரியுது, அதனால இது வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு குறிச்சுக்கோங்க. தவறானதை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 4th ஆப்ஷன் இருக்கு இல்லையா, மொழி சட்டம் டிரான்சாக்ட் அப்படிங்கிறது மொழி சட்டம் கிடையாது, அதனால வந்து
குறிச்சுக்கோங்க. 68க்கு நாடக கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோளாக செயல்பட்டவர் வந்து யாருன்னா ஆளா இருக்கக்கூடிய முத்துசாமி. ஆனா வெறும் முத்துசாமி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதுல ரொம்ப கவனமா வைங்க. தலைவன் வரவில்லையே என தலைவன் வருந்ததிலிருந்து ஃபோர்த் ஆப்ஷன் வரக்கூடிய இரங்கல் நிமித்தமும் அதுதான் சரியான ஆன்சரா இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. 69க்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வரக்கூடிய இரங்கல் நிமித்தமும். அடுத்து 70வது கேள்வி பாருங்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் எனும் குரட்பாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான இது வந்து வஞ்சப்புகழ்ச்சி அணி. வஞ்சப்புகழ்ச்சி தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. 71 மணக்கோட்டை என்னும் சொல்லுடைய மரபு தொடர் பொருள் என்னன்னா கற்பனை செய்தல். மனக்கோட்டை கட்டுறேன் ஃபர்ஸ்ட் மார்க் படிக்காமலே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு மனக்கோட்டை கட்டுறேன் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கற்பனை செஞ்சுக்கிறது. ஒரு முயற்சியை செய்யாம நம்மளா கற்பனை செஞ்சுக்கிறது தான் இதுக்கானது. நீ வந்தேன் என்பது என்ன வலு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வலு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நீங்கிறது வந்து ஒரு முன்னால் இருக்கக்கூடிய முன்னிலையை சொல்லக்கூடிய இடம். வந்தேன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லக்கூடியது, நான் வந்தேன் அப்படிங்கறத சொல்லக்கூடியது. இங்க நீ வந்தேன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து இது தவறான ஒரு தொடரா இருக்குது. அப்ப இங்க வந்து என்னன்னா நீங்கிறது இடத்தை பத்தி சொல்லக்கூடியதுனால, முன்னிலை அப்படிங்கிறது வந்து இடங்கள்ல வர்றதுனால இங்க இருக்கக்கூடிய சரியான ஆன்சர் என்னன்னா என்ன வலுவ மீதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இட வலுவ மீதி அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. 73ல அழைப்பு மணி ஒலித்ததும் கயல்விழி கதவை திறந்தார் என்பது வந்து கலவை தொடர். தேர்ட் ஆப்ஷன் கூடிய கலவை தொடர் அப்படிங்கிறது குறிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100 வயது எப்போது. 74வது கேள்வி பாத்தீங்கன்னா நொறுங்கு தின்றால் 100 வயது. இது வந்து ஒரு பழமொழியில இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கறத இந்த கேள்வி வந்து நமக்கு உணர்த்துங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 75 பாருங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்னும் கண்ணதாசனுடைய வரிகள் கம்பனின் வரிகளோடு ஒப்பிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரக்கூடிய மதியின் பிழை என்று மகன் பிழை என்று அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதான் இதற்கான சரியான விடையா குறிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த படத்தை நல்லா பாத்துக்கோங்க. 76வது படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்ப இதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன்ஸ்ல நம்ம சரியா இருக்கணும். அங்க சோம்பேறி மாதிரி ஒருத்தன் படுத்திருக்கிறது இருந்துச்சு, பக்கத்துல ஒருத்தர் வந்து உழைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப இந்த படத்துல இருந்து நம்ம கற்றுக்கொண்ட சரியான குறள் என்னன்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய முயற்சி திருமணையாக்கும் முயற்சிமை இன்மை போத்தி விடும். சோத்துக்கு வழி இல்லாம உட்கார்ந்து பக்கத்துலயா அதுல வச்சு நம்ம எதை முடிவு பண்ணிக்கிறோம்னா இது வந்து முயற்சி திருமணையாக்கும் முயற்சிமை இன்மை புகுத்தி விடும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து வந்து பாருங்க 77 கொண்ட என்ற சொல்லுடைய பகுபத உருவலக்கணம் செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. கடலை சொல்லி இருக்கக்கூடிய கொள், இன்னானது விகாரம், இட்டு இறந்த கால இடைநிலை, ஆங்கிறது பெயரச்ச விதி அப்படிங்கிற சொல்லிட்டு குறிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம குறிச்சுக்கணும். அடுத்து வந்து எண்ணங்களை வந்து வண்ணங்களில் நிரப்பக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 78வது கேள்வி கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் டாஸ் புல்வெளியில் கதிரவன் வெயில் பரவி கிடக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பசுமை மஞ்சள் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பசுமை மஞ்சள் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து 79க்கு முருகில் என்பதை உணர்த்தும் சொல் வந்து அஸ்தடிக்ஸ் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடையா நம்ம குறிச்சுக்கணும். 80 வாழ்காவிலிருந்து கங்கை வரை எனும் நூலினுடைய தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா 1944 இந்த நூலை வந்து 44 எழுதப்பட்டது. அதை வந்து தமிழ் மொழியில வந்து மொழிபெயர்த்தவர் 49ல கணமுத்தையா அப்படிங்கிறவர் இவர் தான் மொழிபெயர்ப்பாரு. 81 இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது இது ரொம்பவே ஈஸியான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. சிலப்பதிகாரம், மணிமேகலை இது ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த ரெண்டுமே வந்து கதை தொடர்புடையவை. அதனால வந்து இவை ரெண்டுமே எப்படி அழைக்கப்படுதுன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. குளோரோபுளோரோ கார்பனுடைய 82வது கேள்வி குளோரோபுளோரோ கார்பனுடைய ஒரு மூலக்கூறு ஓசோனுடைய எத்தனை மூலக்கூறுகளை சிதைவடைத்து விடும் அப்படின்னு பார்த்தோம்னா 1,00,000 மூலக்கூறுகளை அது வந்து சிறைவைத்துகிறது. அப்ப காற்று மாசுக்கு முக்கியமான காரணமா இது இருக்குங்கிறத வந்து சொல்றாங்க. காற்று கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிறத சொல்றாங்க. கவனமா பாத்துக்கோங்க. பார்த்துட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து இந்த எக்ஸாம்ல எழுதுங்க. அடுத்து 83வது கேள்வி பார்க்கலாம். 83வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க. ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்களா. ஆடுக கேன்னு முடியுதுன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி இந்த இடத்துல இருக்கக்கூடியது வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அடுத்து 84 சிட்டுக்குருவி எனும் வசன நடைய எழுதியவர் வந்து நம்ம பாரதியார் தான் எழுதியிருப்பாரு. தேர்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பாரதியார்ங்கிறது குறிச்சுக்கோங்க. அடுத்து 85 நடுவண் அரசுக்கு 1955 அக்டோபர் 10 அன்று பரிந்துரை செய்யப்பட்ட வெளியிடப்பட்ட ஆணையம் என்னன்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பசலலி ஆணையம் அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. 86வது கேள்வி பாருங்க. தவறான தொடரை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தொழில் பெயர் காலம் காட்டாது சரியானது. காலம் காட்டாது. வினையாளனையும் பெயர் மூவிடத்திற்கும் உரியது சரியானது. விகுதி பெறாமல் முதல்நிலை தெரிந்த பெயர் விகுதி பெறாமல் முதல்நிலை தெரிந்த பெயர் வரும் தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயர் எனப்படும். சாரி இது தவறான தொடரா இருக்கிறது இந்த இடத்துல. அடுத்து எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழில் பெயர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானதா இருக்குது. அப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறப்ப சரியான விடையா எது இருக்குன்னு சொன்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய இ ஆப்ஷன் இருக்கக்கூடிய விகுதி பெறாமல் முதல்நிலை தெரிந்து
திறந்து வரும் தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய தவறான தொடர் நம்ம அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து வந்து பாருங்க 86 பார்த்தோம். இப்ப 87 பார்க்கலாம். தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என திருக்குறளை புகழ்ந்தவர் யாருன்னா அறிவுமதி அப்படிங்கிறவங்க தான் புகழ்ந்திருப்பாங்க. இது உங்களுக்கு பின்னாடி கொடுத்திருப்பாங்க பாத்துக்கோங்க. 88 மந்தகாசம் என்ற வட்டார வழக்கு சொல்லுக்கான பொருள் என்ன? போர்த் ஆப்ஷன் இருக்கக்கூடிய குறுநகை அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. 89 சாரி சொல்ல பயன்படுவோர் சான்றோர் என்ற குரலோடு தொடர்புடைய தாவரம் வந்து கரும்பு. தேர்ட் ஆப்ஷன் இருக்கு, அதான் ஆன்சரும். 90 சௌமிய நாராயணன் திருக்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய இடம் எதுனா திருக்கோட்டியூர் அப்படிங்கிறதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 91 பொதுமொழி அல்லாத சொல் எது அப்படின்னு கேட்காங்க. போர்த் ஆப்ஷன் இருக்கக்கூடிய சுரும்பு அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. அப்ப இங்க குறிச்சிருக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸையுமே நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 92ல இருந்து பார்க்கலாம். பாருங்க, வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைத்திருக்கிறாய் என்று காற்றை பாடியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான் தான் இதை வந்து பாடிருப்பாரு. அடுத்து 93 மருத நிலத்தோடு தொடர்புடைய கருப்பொருள் வந்து என்னன்னா மனமுலா, மற்றதெல்லாம் வந்து வேற ஏதோட தொடர்புடையது. கமலாலயன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து வே குணசேகரன் இருக்கும். இங்க வெறும் குணசேகரன் மட்டும் கொடுத்துருக்காங்க, நல்லா பாத்துக்கணும். 94 வே குணசேகரன். 95 கத்துக்கடல் சூழ்நாகை காத்துத்தான் என்ற பாடலை இயற்றியவர் வந்து காலமேக புலவர். இதை வந்து மொழி பேச்சு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, காலமேக புலவர் அப்படிங்கிறத பாருங்க. போர்த் ஆப்ஷன்ல இருக்கு. 96 கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வு நடைபெற்ற இடம் வந்து எதுனா டோக்கியோ. செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, அதுதான் இதனால சரியான விடை அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து 97 வந்து கலைஞர் தன் வாழ்க்கை வரலாற்றை இந்த பெயர்ல வெளியிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது திராவிட நாடு கிடையாது, மறக்க முடியுமா கிடையாது, என் கதை கிடையாது, நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை. 98 குரலிலிருந்து பேச்சு எண்ணில் விரலிலிருந்து வருவது இது எழுத்து அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன். பிள்ளை தமிழுக்கு உரிய பருவங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பருவங்கள் இருக்கான பிள்ளை தமிழுக்கு 10 பருவங்கள் இருக்குது. 100வது கேள்வி, சீவலமாறன் என்ற பட்டப்பெயரை உடையவர் யாருன்னா அதிவீர ராமபாண்டியவர் தான் சொல்றாங்க. இதை வந்து காசி காண்டம் அப்படிங்கிற நூல்ல வந்து குறிப்பிடுறாங்க. பாருங்க, இறுதியாக நம்ம இத்தனை கேள்விகளை பார்த்திருக்கோம். இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்ப இந்த கேள்விகளுடைய ஆன்சர் எல்லாத்தையுமே நீங்க சரி பண்ணி பார்க்கணும். இது போக புத்தகத்தினுடைய விடைகள் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும். நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இயல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களுக்கான ஒவ்வொரு முக்கியமான வினாக்களையும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளையும் நான் என்னுடைய சேனல்ல போடுறேன். அடுத்தடுத்து பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இயலை எடுத்து மொத்தமா போடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் நான் கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போட்டுட்டு இருக்கேன். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு நல்ல முறையில இந்த தேர்வுக்கு தயார் செய்யுங்க. நான் ஒவ்வொரு கேள்விகளுக்கான இதையுமே புக்ல அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அதெல்லாம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால 95+ எடுத்துடலாம். இந்த தடவை நீங்க 95+ எடுத்தீங்கன்னா உங்களால இந்த தமிழ் திறனாய்வு தேர்வுல பாஸ் ஆகிட முடியும். அது மட்டும் இல்லாம மத்த ப்ரிப்பரேஷன் செய்யக்கூடியவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி நான் சொல்றது தேவையான எல்லாருமே அதை பாருங்க. எல்லாருமே வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை நான் கூறுறேன். அந்த மாதிரி நான் 7 வழியா கூறுறப்ப மட்டும் இல்லாம மற்றும் ஒரு வீடியோல நான் வந்து உங்களுக்காக முக்கியமான வினாக்கள் இருக்கும் இல்லையா, அந்த தமிழ் திறனாய்வு தேர்வுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் சாதாரணமா முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வாரியா பிரிச்சு உங்க எல்லாருக்குமே தனித்தனியா கொடுக்குறேன். மறக்காம பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு தேர்வில் நம்ம எல்லாருமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று சொல்லி, வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கிறது, அது எல்லோரும் பயன்படுத்துங்கள். நிச்சயமாக எல்லோரும் வெற்றி பெறலாம் என்று கூறி இதோடு இந்த காணொலியை முடிக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்து சப்போர்ட் கொடுங்க. மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.